பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷய ஹாப்பி பிளஸ்ட் டியூஸ்டே ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. இன்றைய தேவ வாக்கு 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆம் தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் காயுக்கு எழுதுகிறார். காயு பற்றி நல்ல ஒரு கடிதம் எழுதுகிறார். நம்மை பற்றி ஆண்டவர் என்ன கடிதம் எழுதுகிறார் என்று யோசிப்போமா? ஆம் தேவ ஜனமே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். நான் அதில் 3 காரியங்களை நான் பார்க்கிறேன். நாம் ஸ்பிரிச்சுவலில் நம்ம எப்படி, ஆவிக்குரியத்தில் நாம் எப்படியாக வளர்கிறோம், வசனத்தில் எப்படியாக வளர்கிறோம், தேவனுடைய பிரசனத்தில் எப்படி வளர்கிறோம், தேவனுடைய கீழ்ப்படுதலை நம்ம எப்படி வளர்கிறோம், அவருடைய நடத்துதலாகிய தேற்றவாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ப்ரேயர் மூலமாய் நம்மளை எடுத்து எப்படி நடத்துகிறார். 2வதாக நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நம்ம எப்படியாக இருக்கிறோம், ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கிறோமா, நம்மளுடைய வெல்த் எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கிறோமா? ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு ஆத்மா வாழ்கிறது போல் சத்தியத்தில், நல்மனசாட்சியில், உண்மையில் உதவி உள்ளவர்களாய் காயு போல நாம் இருக்கிறோமா? அதே 3 யோவான் 5 பிரியமான நீ சகோதரனுக்கு அந்நியரும் செய்கிறவ எல்லாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அந்நியருக்கு அவர் செய்கிற எல்லாவற்றிலும் உண்மையாய் செய்கிறார். ஊழியங்கள காரியங்களில் உண்மையாய் செய்கிறார். வாலிப பிள்ளைகளே, அதே 11 பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவனாய் தேவனால் உண்டாகிறான், தீமை செய்கிறவனோ தேவனால் காணப்படுவது. ஆம் தேவ ஜனமே, நாம் சத்தியத்தில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையாக இருக்க வேண்டும், நல்மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார்? தீமைகளை வெறுத்து நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறார். தேவ ஜனமே, நான் நன்மை செய்ய புறப்படுவோமா? அநேக வார்த்தைகள் இருக்கிறது. சங்கீதம் 34:10, 1 கொரிந்தியர் 4:14, பிலிப்பியர் 4:19 ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, எங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் சரீரமரமான ஜீவிதத்திலும் ஆண்டவரே தேவ சித்தம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமான உடைய திட்டங்களில் வாழ எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. நோக்கங்கள், ஊழியங்கள், குடும்ப வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க என் கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக மழைக்காலங்களில் யாரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். May God bless you. Jesus is coming soon. Hallelujah. ஸ்தோத்திரம்.